இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த 5 ஆண்டு ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருந்துச்சு? அது எப்பவுமே வேஸ்ட் தான். அது இல்லை, மத்திய அரசு கொடுக்குற நிறைய திட்டங்கள் இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு இவங்க யோசிக்கிறாங்க. வேல்மணிக்கும் பார்த்து எங்களுக்கு சின்டாக்ஸு பைப் லைன் எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. எல்லாம் அவரெல்லாம் பண்ணாருங்க. ஸ்டாலினுக்கு தான் போட்டேன். இப்போ நான் விஜய்க்கு தான் போடுவேன். எங்க ஏரியாவுக்கு எம்எல்ஏ யாரு, கவுன்சிலர் யாரு என்னன்றது தெரியாது. டிச்சில இருந்து எல்லாமே நாரிதாவே கிடக்குது. லாஸ்ட்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஸ்டாலினுக்கு தான் போட்டேன். இந்த டைம் யாருக்கு போலான்னு இருக்கீங்க? இந்த டைம் விஜய்க்கு போலான்னு. சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? அது எங்க நம்ம எங்க அது நாங்க இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடே போடாம அப்படியே தான் கிடக்குது. சொந்தமா இடம் வாங்கிங்க கஷ்டப்பட்டு அந்த கடனை ஒன்றும் கட்ட முடியலைங்க. ஆனால் லைன் மட்டும்தான் எங்களுக்கு வந்துருக்குதுங்க, எந்த சலுகையும் இல்லைங்க. நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோவை இருக்கிறோங்க. இந்த தொகுதியில் இருக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு வாங்க அவங்க கிட்ட நேரடியா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடந்த இந்த 5 ஆண்டு ஆட்சி தமிழகத்தில் எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்தது. அந்த 5 வருஷம் ஆட்சி நிறைய நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மணி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க லோவர்லி இதுலலாம் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அவங்க கொடுத்தது எல்லாமே. அது மாதிரி ஃப்ரீ ஸ்கீம், இப்போ லேப்டாப் கொடுத்தாங்க, இப்போ செகண்ட் இயருக்கும் தர போகிறாங்க. எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லேப்டாப்லாம் வாங்க முடியாதவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சார் இப்போ யங்ஸ்டரோட இது மேக்ஸிமம் என்னோட இது இல்லை, எல்லாரும் எங்கள் யங்ஸ்டர் டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புதுசாக வராங்க, ஓகே, அது அவர் வரதும் நல்லது தான். அவர் புதுசாக வராரு, அவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வராருன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஆட்சி இல்லாதது, மக்களுக்காக சேவை செய்யணும். பிஜேபிக்கு தான் போட்டோம். மேடம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஃபீல்டில், எப்போ கூப்பிட்டாலும் கரெக்டாக வராங்க. ஃபீல்டு ஒர்க் நல்லா இருக்கு, எங்கள் தேவைக்கு கரெக்டான இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால யாருக்கு போடுவீங்க ஓட்டு? அவங்களுக்கு தான் போடுவோம் ஓட்டு. இந்த மாறுது. இந்த அகலியின் தொகையெல்லாம் வருதுங்களா? இல்லப்பா, வர்றது இல்லை. வரதே இல்லைங்களா? ஏங்கம்மா கேட்டீங்கன்னா போய் அதிகாரி எழுதி போட்டு கேட்டேன், வரல. அனுப்புறேன் நாங்க, 2வது வரல. இந்த தொகுதியில் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டாங்களாமா? இல்ல பிரச்சனைனா சரி பண்ண மாட்டாங்க. பிரச்சனை இருக்குதுமா? இங்க நிறைய இருக்குங்க. நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் குடிச்சிட்டு, மெயின் பைபாஸ் ரோடு, அதுல ஃபுல்லா ஸ்கூல் பசங்க இருந்து எல்லாருமே குடிக்கிறாங்க. சரி பண்ணணும், அது சரி பண்ணணும். யாருமே இங்க கவுன்சிலர் யாருமே இன்னும் ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. எம்எல்ஏ எல்லாம் வந்திருக்காங்களா அடிக்கடி இந்த பக்கம்? எம்எல்ஏ எல்லாம் வர்றாங்க, எதுவுமே இது பண்றது இல்லை. அந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படிங்க இருந்துச்சு தமிழகத்துல? இப்போ ஸ்டாலினோட 5 ஆண்டு ஆட்சி, அதாவது நல்லதும் சொல்லலை, கெட்டதும் சொல்லலை. உள்ள சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. 2வது வியாபாரிகள் ரொம்ப பாதிக்குது. விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழே எல்லாமே செயல்படுத்திருக்காங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? விஸ்வகர்மா திட்டம் தங்கநகை தொழிலாளர்களுக்கு விஸ்வகர்மா திட்டம் செயல்படுத்திருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையா? அதான் தெரியலங்கண்ணா. மெயினா பற்ற வேலை, நம்ம வீட்டுல பற்ற வேலை தாங்க. அந்த பற்ற வேலை வருது இல்லைங்க. 5 ஆண்டு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. இப்ப அவர்ல பாத்துட்டு இருக்கிறாரு. ஆனா கிராம சைடு எல்லாருக்கும் இது பண்றாங்க. ஆனா நம்ம கோயம்புத்தூர்ல எதுவும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கிறாங்களே. இந்த 1000 ரூபாய் முட்டை தான் கொடுக்குறாங்க. இப்ப 1000 ரூபாய் எந்த மொழிக்கு பத்து நீங்களும் சொல்லுங்க. ஒரு வாடகை கூட கொடுக்க முடியாது. திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு 5 வருஷம்? அது என்ன சொல்றதுக்கு இருக்கு, ஆட்சி வர்றது உங்களுக்கு பெட்டர். அதனால எங்க சாய்ஸ் இங்கே தான், டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா நல்லா இருக்கும். யாருக்கு போட்டீங்க லாஸ்ட் டைம்? நாம சூரியனுக்கு தான் போடுறோம். வர டைம் வரது டைமா அதுக்கு தான் போடலான்ட்டு தான் இருக்கிறோம். இந்த கடந்த 5 ஆண்டு ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருந்துச்சு? அது எப்பவுமே வேஸ்ட் தாங்க. அது இந்த டாஸ்மார்க் எல்லாம் கடையில மூடணுங்கிறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா மூடணும். அது மூடணும். நிறைய குடும்பம் கெட்டு போகுது. எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்களா இதுக்காக? இல்ல, அதுக்காக நான் பார்க்கல. போகுது. எம்எல்ஏ எல்லாம் அடிக்கடி இங்க வருவாருங்களா, பாத்துருக்கீங்களா? இங்க வர்றாரோ பாத்துருக்குறான், பேசுனதுலாம் இல்ல. இப்ப 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்ததுங்கம்மா? பரவாயில்லப்பா. நாங்க போன டைம் யாருக்கு போட்டீங்க? ரெட்டலைக்கு தான் போட்டேன். ரெட்டலைக்கு போட்டீங்க. இந்த டைம் யாருக்கு போட்டீங்க? இனிமே முக ஸ்டாலின் போலாம் வந்திருக்காரு. தளபதியை ரொம்ப பிடிக்கும். பாப்போம், கண்டிப்பா போடுவேன்.
போடுவீங்க. தளபதி போடுவேன். இந்த மு.க. ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்குது? இன்னும் வேலையில ஒரு நியூஸ் அவ்வளவா நான் கேட்கல, வேலைக்கு போறதுனால வீடு போக வேலைக்கு வரேன் இருக்கேன். கேட்டேன்னா கண்டிப்பா ஏதாவது சொல்லுவேன். எப்படி இருக்குதுமா? பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குது? பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா யார் வேணால் வரலாம் அரசியலுக்கு, ஆனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கலாம் தான் நான் வந்து நினைப்பேன். இருந்தவங்களுக்கு கொடுக்கலாம், பட் புதுசாக வந்தவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் நான் வந்து நினைப்பேன். வியாபாரம்லாம் நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்கு. இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கு. இவங்க சப்போர்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே சப்போர்ட் நல்லா இருக்கு. மீண்டும் இவங்க தான் வரணும். இப்போ கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு தமிழகத்துல? பரவாயில்ல சார். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் நான் டிஎம்கேலேருந்து சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் 2 வருஷத்தில் செய்யறதை 3 வருஷமாக, அதுவும் அரசியல் கிட்ட எலெக்ஷன் தேதி வரனால அது எதுவுமே செய்கிறாங்க. அது 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லேப்டாப் தரது இன்னும் தரவே இல்லை சார். அது ஏன் 3rd இயருக்கு மட்டும் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயர் இருக்கும்போது செஞ்சுருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கிற டைமில் சில பேரில் லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, சில பேர் வாங்காமல் இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ கொடுக்குறதுனால சில பேர் அந்த லேப்டாப்பை விற்க கூட செய்கிறாங்க. அதனால ஓவர் யூசேஜ் இல்லை லேப்டாப்புக்கு. அது இல்லாமல் இப்போ அவங்களோட ஆட்சியில் இப்போ பரவாயில்ல, நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க, ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. ஸ்கீம்ஸில் நிறைய ஹெல்ப்பிங்கில் லேடிஸ் தான் அதிகம். இப்போ பஸ்ஸும் இலவசமாக கிடைக்குது, உரிமை தொகை காசும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குது. கவர்மெண்ட் படித்தவங்களுக்கு டெய்லி மாதம் 1000 ரூபா உரிமை தொகையும் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்க அடுத்த ஆட்சி வருவாங்களே தெரியல, அது மக்கள் கையில் தான் இருக்குது. கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு தமிழகத்துல? சார் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஃப்ரீயாக கொண்டு வந்தாங்க. ஆனால் எஜுகேஷனுக்குன்னு எந்த இதுவுமே எடுத்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ இப்போது நிறையா பேர் எஜுகேஷன் லோனுக்காக போய் நிற்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கட்ட முடியாமல் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. என்னதான் படித்து முடிச்சிருந்தாலும் அந்த இஎம்ஐ கட்டுறதுலேயே அவங்களோட வேலை வாய்ப்போட சம்பளம் போயிருதோன்னு என்னோட ஃபீலிங். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த கடந்த 5 வருஷமா எப்படி இருந்துச்சு? மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்களா ஸ்டாலின்? அது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம். பெண்களுக்கான பாதுகாப்புல எப்படிமா இருக்குது? அதை பற்றினா பஸ்ல தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆமாம். இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படிமா இருந்துச்சு? நல்லா தான் இருக்குங்க. பெண்களுக்கு தேவையான உங்களுக்கு அந்த இதெல்லாம் பென்ஷன் எல்லாம் வந்தா? பென்ஷன் வருதுங்க. பென்ஷனை விட பெண்களுக்கு வந்து சுய தொழிலுங்கிறது ஒன்று கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குங்க. அவங்க வந்து அவங்களா சம்பாதிக்கும் போது அவங்க வந்து திறமையா இன்னும் கொஞ்சம் நல்ல முறையா வேலை செய்வாங்க. எப்படி தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க? தொழிலே இல்லை. இன்னொரு 10 வருஷத்துல எல்லாம் இந்த மாதிரி கடையில இருக்கவே இருக்காது. 5 வருஷம் சுத்தமா இருக்கு. என்ன செலவு கொடுத்துருக்கீங்க? யாரு கொடுத்துருக்கீங்க? குட்டி கடைக்காரன் கொடுத்துருக்கீங்க, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் ஸ்டோருக்காரன் கொடுத்துருக்காங்க. 100 மூட்டை மிளகா எடுக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. 1 கிலோ மிளகா வாங்கி அதில் ஒரு 10 ரூபா லாபம் சம்பாதிக்க முடியலையே. முடியல. 1000 ரூபா வாங்குறேன். உங்களுக்கு 3000 கொடுத்தாங்க. உங்க ஏரியா பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சுட்டாங்களா? அது என்னமா அதெல்லாம் அவங்க பிரச்சனை கட்சிக்காரன், நம்ம எதுக்கு போறோமா? மாசம் ஆனா போய் எடுப்பேன், அதோட சரி. இப்போ லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு இருக்குது இங்க. யாருக்கு போட்டீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. யாருக்கு சௌகரியம் பண்றது அவங்களத்தான் போட முடியுது. அதெல்லாம் கேட்க முடியுமா? அதெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். வீட்டோட சரி. நான் எப்பவுமே ஏடிஎம்கே தான். எப்பவுமே ஏடிஎம்கே தான். சரிங்களா? வேஸ்ட் கேட்டா அதெல்லாம் கரெக்டான காரணம் சொல்ல முடியாது. இல்ல விஜய்க்கு போட்டலாம்னு எங்க வீட்டுல ஃபுல்லா எல்லாம் சப்போர்ட் இருக்குது. இல்லைங்க, எனக்கு அது வந்து எழுதி கொடுத்து எனக்கு வரலைங்க. நான் ஆபீஸ்லயும் போய் எழுதி கொடுத்தேன், இ-சேவை மையத்திலயும் எழுதி கொடுத்தேன், போஸ்ட் ஆபீஸ்லயும் எழுதி கொடுத்தாங்க, வரல. பிரச்சனைகள்லாம் என்னங்க? அது அப்படி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் தெரியல. 2 மினிட்டா தான் இருக்குது. இந்த சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? அது எங்க நம்ம எங்க அது இது நாங்க இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடே போடாம அப்படியே தான் கிடக்குது. சொன்னீங்களா? நாட்டு விஷயம் எல்லாம் கட்சிக்காரர் வர்றாங்க போறாங்க, நம்ம சொன்னா யாரு கேட்பாங்க? ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு? அதெல்லாம் சொல்றது கொண்டு இல்லைங்க. நம்ம இதுக்கு சொல்லிக்கிட்டு நல்லா சொன்னாலும் கஷ்டம், கடவுள் சொன்னா கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நல்லா சொல்றது லாய்க்கில்லை அதுக்கு. ஏன்னா அப்புறம் அதனால பல பிரச்சனைகள்லாம் வரும். அதனால நம்ம அதெல்லாம் சொல்றதுக்கு விரும்பல. போட்டிருக்கேன். டிஎம்கேக்கு தான். இப்போ யாருக்கு போடலான்னு? இப்போ டிவி கேக் போடலாம். டிவி கேக்கு சரி, புதுசா ஏதாவது மாத்தி போட்டு பார்க்கலாம். ஏதாவது ஏரியால ஏதாவது மாற்றம் வருதா? என்னென்ன மாதிரி நல்லது கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க?
ஏரியா டெவலப் ஆகணும், ஏரியா எல்லாம் இது கிடைக்கணும். இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படிங்க இருந்திருக்கு? பரவாயில்ல, சொல்ற அளவுக்கு இல்ல, போகுது அப்படியே. சரி, லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு இருந்துச்சா இங்க? ஓ, யாருக்கு போட்டீங்க? இங்க இந்த இது கவுன்சிலர் எலெக்ஷன் வருது, எம்எல்ஏ அது சீனிவாசன் தான். இப்போ யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? பார்க்கலாம். இந்த பற்றது வேலைங்கிறீங்க, இந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் வந்து ஏதாச்சும் பார்த்தாங்க? பார்த்துருக்காங்க, வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. உரிமை தொகை கிடைக்குது, 1000 ரூபாய் கிடைக்குதா? 1000 ரூபா கிடைக்குது. உங்களுக்கு 3000 ரூபாய் அது கொடுத்தாங்க. ரேஷன் பொருள் எல்லாம் கரெக்டா கிடைக்கும். கொடுக்குறாங்க. ஓட்டெல்லாம் போட்டீங்க? ஓட்டெல்லாம் நம்ம போடுறோங்க, நம்ம என்னைக்கும் நம்ம கூட்டணி தானே. ஸ்டாலினோட 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஆட்சியால பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சியால் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் செய்கிறாரு. ஆனால் நம்ம வந்து கீழே வந்து எல்லாமே நல்லபடியாக ஜனத்தங்க மத்தியில் போக மாட்டேங்கிறாங்க. விலைவாசி பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிடுச்சு. விலைவாசியை பற்றி பேசுறதுக்கு தலை சுற்றிருங்க, அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வருமானம் கிடையாதுங்க. வருமானம் கிடையாது. விஜய் எப்படி பார்த்தீங்க? அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, போக போக இன்னும் வளர்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலே டக்குன்னு வர முடியாது. ஏன்னா டிஎம்கே இத்தனை வருஷம் கழிஞ்சு தான் ஆட்சியை ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களும் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் வருஷம் இல்லை காலங்களாகும். அவங்க வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஆட்சி நடக்கும். இந்த கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சுங்க, சொல்ற அளவுக்கு நல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்களா? பஸ் வசதி இல்லை எங்களுக்கு, ஒரு ஆத்திர அர்ஜென்ட்னா பஸ் வசதி வேணும். அப்புறம் ஸ்கூல் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் உள்ளூர்ல இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் வேணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படி நாங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் காலேஜ் பக்கத்துல இல்லை, அதுதான் இப்ப வேணும். எந்த கட்சிக்குமே ஓட்டே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓட்டே போடக்கூடாதுன்னா எந்த கட்சின்னு சொல்ல முடியாதுங்களே, ஒவ்வொரு கட்சிக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா, அதே மாதிரிதான் சொல்றேன். இந்த கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி எப்படின்னு வருது? திமுக ஆட்சி ரொம்ப ரொம்ப சொல்றபடி இல்லை, ஆனால் வந்து போன ஆட்சிக்கு இந்த ஆட்சி பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். போன ஆட்சிக்கு ஏடிஎம்கே ஆட்சிக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப சொல்ல முடியாது, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. கடந்த முறை யாருக்கு ஓட்டு அடிச்சீங்க? போனதோட வந்து நான் வந்து பொதுப்பணி கொள்கையில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவன், அதனால வந்து இருக்கிற எம்எல்ஏக்கள் பிடிச்சவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுவோம், ஜெயராமத்தை ஓட்டு போடுவோம். ஓகே, பிரச்சனை. இப்போ யாருக்கு போடலான்னு? இப்போ யார் நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு எல்லாரும் வேட்பாளரை பார்த்து போட மாட்டாங்க, கட்சி பார்த்து போடுவாங்க. ஆனால் நான் எல்லாம் வந்து வேட்பாளரை பார்த்து அவர் எப்படி, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் போடுவேன். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? 3 ஆண்டு நல்லா இருந்தது, பாக்கி 2 ஆண்டு சரி. ஆமா, 5 ஆண்டு ஆட்சி தமிழகத்தில் எப்படி இருந்துச்சு? ஓகே சார், இப்போதைக்கு டிஎம்கே பீரியட் தான் 5 இயர்ஸ் வந்திருக்கு. இப்போ எல்லாமே ஓகே தான். கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க, நிறையா ஃப்ரீ கொடுக்குறாங்க. அது ஏன் இலவசம் வந்து பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது? ஒரே மாதிரி பார்க்குற இவங்க வந்து ஏன் ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. லாஸ்ட்டாக யாருக்கு ஓட்டு போனீங்க? லாஸ்ட்டாக வந்து நான் கடைசியாக வந்து ஏடிஎம்கேவுக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ போடுறத எம்எல்ஏ பொறுத்து தான் போடுவேன். யார் எந்த எம்எல்ஏ நல்ல எம்எல்ஏ என்னங்கிறத வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். அதாவது உள்ளூர் எம்எல்ஏவுக்கு தான் உதவுவாங்க, வெளியூர் எம்எல்ஏவுக்கு யாரு உதவ மாட்டாங்க. விஜய் கட்சிக்கு வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அவரு பார்க்க வேண்டியது ஓகே. இப்போ எல்லாம் இளைஞர் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே, 2 இது இருக்கு. ஓல்டேஜ் இல்லை, பழைய இருக்கிறவங்கலாம் டிஎம்கே சொல்லுவாங்க. இளைஞர் எல்லாமே அவங்களுக்கு இப்போ தோணுதை பற்றி செய்கிறாங்க. ஆனால் இவர் இப்போ தான் இந்த பீரியட் வந்திருக்காரு, இவங்க செய்கிறாங்களா அவங்க செய்கிறாங்களா பார்க்கணும்ல. கடந்த 5 ஆண்டு ஆட்சி தமிழகத்தில் எப்படி ஆச்சு? சரி, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷம் பீரியடுங்கும் போது நிறையா கொண்டு வந்திருக்காங்க டிஎம்கே சைட்லேருந்து. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் நிறைய உமன்ஸுக்கு பஸ்ஸு ஃப்ரீ பண்ணி கொடுத்தது, அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. கடந்த 5 ஆண்டு ஆட்சி தமிழகத்தில் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது என்னன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்துச்சு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதையும் தாண்டி பசங்களுக்கு, டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க வேண்டும். அப்புறம் வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா சில பல சூழ்நிலையில பேரண்ட்ஸ் அவங்க வெளியே விட்டுருவாங்க. அதை மனசுல கொண்டு அவங்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு உதவி செய்கின்ற அந்த எண்ணம் எனக்கு கொஞ்சம் விருப்பம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போறேன். அது எனக்கு தனிப்பட்ட விருப்பம், நான் சொல்ல விரும்பல.
இந்த தொகுதியில அடிப்படை பிரச்சனைகளை சொன்ன சரி பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வீதியில் சரி பண்ணியிருக்கிறாங்க. சரி பண்ணிருக்காங்க. தமிழக 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுங்களா? கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க தமிழகத்துல? 5 ஆண்டு பரவாயில்லைங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எது வரும்னு நிர்ணயிக்க முடியாதுங்க. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா ஐயா? அது பரவாயில்லைங்க, ஒரு அளவுக்கு பரவாயில்லைங்க. இருந்தாலும் இப்போ அதை நிர்ணயிக்க முடியாதுங்க. முடியாது. அதுதாங்க. இப்போ கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்குங்க இந்த கோயம்புத்தூர்ல தமிழகத்துல? ஆட்சி பத்தி நீங்க இப்போ பெண்களுக்கு உரிமை தொகை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்களா? நான் பென்ஷன் வாங்குறதுனால எனக்கு கிடைக்காது. கிடைக்குது. உங்களுக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்சது. ஓரளவுக்கு லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். யாருக்கு போட்டீங்க? ஏடிஎம்கே. நீங்க இந்த வர தொகுதியில வர எலெக்ஷன்ல யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? அது என்ன முடிவு பண்ணலீங்க. அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாங்களா? வாக்குறுதினா ஒரு பாதி %, இங்கே சொன்னது ஒரு பாதி % நிறைவேற்றி இருக்கிறாங்க. இனி வர ஒன்று 2 மாதம் தான் இருக்குது. அது பண்ணுவாங்களா பண்ண மாட்டான்னு தெரியல. ஆனால் அவங்க சொன்னதில் பாதி இங்கே பண்ணிட்டாங்க, முழுசாக பண்ணாடி பாதி பண்ணிட்டாங்க. இந்த திமுக வீழ்த்தறதுக்கு என்ன எதிர்கட்சி எது பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் திமுக வீழ்த்தணும்னா எதிர்கட்சிக்கு கரெக்டான பலம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது, நல்லா பண்ணியிருக்கிறார் தலைவர். இப்போ பெண்களோட பாதுகாப்பு எப்படிங்க இருக்கு? பாதுகாப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த தொகுதியில நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா முதல்வர் கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா அறிக்கை, தேர்தல் அறிக்கை, அதெல்லாம் சரியா நிறைவேற்றப்படுறதா? சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டது. பெண்களின் பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு இருக்கு. அவங்க என்னதான் பண்ணாலும் போலீஸ்லாம் நிறையா எடுக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளும் கொஞ்சம் டிசிப்ளினா செல்ஃபாக நம்ம நிறையா பண்ணணும் நான் நினைக்கிறேன். லேட் நைட்டில் போகிறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி பாத்தீங்க? ஏன்னா இப்ப நிறைய பேர் இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 18 வயசுக்கு மேலே உள்ள மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே அவர் நடிகர் அப்படிங்கிற ஒரே ஒரு முறையில தான் பார்க்குறாங்க. கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்புலாம் இருக்குதா? உங்களுக்கு சரியான உரிமை தொகை எல்லாம் கிடைக்குதுங்களா? கிடைக்குது. கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் வராங்களா உங்க தொகுதிக்கு பாக்குறாங்களா? வரணும். நம்மளும் வீட்டில் இருக்கனால அவ்வளோ வெளியில இந்த மாதிரி எல்லாம் விஷயத்துக்கெல்லாம் வரணும். இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? பரவாயில்லைங்க. பரவாயில்லைன்னா எப்படிங்க உங்களுக்கு? இன்னும் ரோடுகள்லாம் சுக்கரம்பாளையமெல்லாம் போடாம இருக்கிறாங்க. போல கட் ரோடுகள் எப்படி இருக்குங்க? சரி, என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோடுகள்லாம் போட்டுருந்தாருன்னா எல்லாம் பைப் எல்லாம் கரெக்டாக போட்டுருந்தா சில பக்கம் போடாம இருக்கிறாங்க. சரிங்க, உங்க தொகுதி எம்எல்ஏ வராதுங்களா வார்டுக்கு? அவர் வரதே இல்லைங்க. எலெக்ஷன் ஓட்டு வாங்கினதோட சரி. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? இந்த 5 ஆண்டு ஆட்சி நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த தமிழ் புதல்வன் அப்புறம் அந்த ஸ்கீம்ல வர அந்த 1000 நிறைய பேர் என் கூட படிக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்க எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாம் பே பண்ணி இட் வாஸ் யூஸ்ஃபுல். அப்புறம் மெயினா இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் நிறைய இந்த டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு தமிழகத்துல? ஸோ கடந்த 5 ஆண்டு ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ பஸ் விடுறதா இருந்தாலும் சரி, இப்போ பொங்கலுக்கு அமௌண்ட் கொடுத்தது, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தது கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போ லேப்டாப்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. கஷ்டப்பட்டு நம்மளால் லேப்டாப் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப் மூலியமாக எல்லாராலையுமே யூஸ்ஃபுல் ஆகிக்க முடியுது. இன்னொன்று டெய்லியும் வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாருக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயாக கொடுத்தது, உமன்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 இயர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு சொல்லுவேன். இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு தமிழகத்துல? இருந்துச்சு. ஒன்றும் எதுவுமே நிறைவேற்றல. குப்பை எடுக்கிறது, டிச்சு இது இல்லை, எந்த இதான தண்ணி அந்த மாதிரி எதுவுமே வர்றது இல்லை. சொல்றது ஒன்றும் இருக்கும். ஏரியாவோட எம்எல்ஏ யாரும் தெரியுமா? எம்எல்ஏ பேரு வருது. எம்எல்ஏ பேர் மட்டும் தெரியல. அவரு தொகுதிக்கு வந்திருக்காரா? வந்திருக்காங்க. இப்போ கடந்த முறை ஓட்டு போட்டீங்களா? அது ஓட்டு போட்டேன். யாருக்கு போட்டீங்க? நான் போட்டது நான் போன வாட்டி டிஎம்கே தான் போட்டேன். இந்த டைம் அதுதான் போடுவேன். கொஞ்சம் அந்த உரிமை தொகை எல்லாம் கிடைக்குதுங்களா உங்களுக்கு? எல்லாமே கிடைக்கும், எல்லா தொகையுமே கிடைக்குது. இந்த பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மற்ற மாவட்டங்கள பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வருது இல்லைங்க.
அது என்ன பண்றது? யார் யார் என்ன செய்வாங்க? பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல. சென்னை மாதிரி இல்லையே இங்க. இப்போ கோயம்புத்தூர் வந்து சென்னையில வந்து ஒரு பெண்களை தொட்டுட்டேன் அப்படின்னா அவன் செத்தேன் அங்கனே. ஆனா கோயம்புத்தூர்ல வந்து பெண்களை அடிச்சு கொண்டாங்க கூட பாத்துக்கிட்டு ஒதுங்கிட்டு போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டுருக்கீங்களா? போட்டிருக்கேன். எது போட்டு? ஸ்டாலினுக்கு தான் போட்டேன். இப்போ இப்ப நான் விஜய்க்கு தான் போடுவேன். கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்க? போட்டிருக்கேன். யாருக்கு போட்டீங்க? ஸ்டாலின். ஸ்டாலின். இப்போ யாருக்கு போடுறீங்க? விஜய்க்கு. ஏன் விஜய்க்கு போடுறீங்க? ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி சரி, அவர் மாற்றம் வந்து ஜெயிச்சிட்டாரு, முதல்வர் ஆயிட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு அவர் என்ன பண்ணுவார் சார்? அவரு மக்களுக்கு என்ன பண்ணுமோ அவர் பண்ணிடுவாரு. அதான் என்னென்ன மாதிரி எதிர்பார்க்கீங்க? பெண்களுக்காக உங்களுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஃபர்ஸ்ட். இப்ப குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல, ஆனா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்ப ஸ்டாலின் ஆட்சி எப்படிமா இருக்குது? ஓகே தான், ஆனா எப்படி சொல்ல, ஃப்ரீ பஸ்ல எல்லாம் போனா நம்மள தாழ்த்தி பேசுறாங்க. அது ஓசில வரீங்க அப்படின்னாலும் சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்களோட ஆட்சி, அவங்களோட ஃப்யூச்சரோட பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதை பொறுத்து வந்து யார் வந்தாலும் சந்தோஷம்தான். அப்படி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். இப்போ பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குங்க? பெண்களுக்கு பாதுகாப்புன்னா பாலியல் தொல்லை அதிகமாயிட்டு சொல்லுங்க. அவங்க ஆட்சியில் வந்து பாலியல் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது அரசு வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. இந்தியா முழுவதும் நடக்குது, ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, என்ன மாதிரி உங்களுக்கு வேட்பாளர் வேணும் இந்த தொகுதிக்கு? எல்லா குறையில நீக்கிற மாதிரி வேணும். எல்லாத்துடைய பொதுவான எல்லா மக்களுடைய குறையில தீக்கிற மாதிரி. தமிழகத்துல இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்குதுங்க? ஆட்சி, தமிழகத்துல ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. ஸ்டாலின் ஆச்சுங்களா? ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. உங்க தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளா சரி எப்படி இருக்கு? உங்க பிரச்சனைகளா சரி செய்யப்பட்டதா? பிரச்சனைகளை நாங்க ஜெயராம் கிட்டே சொல்லிடுவோம். நாங்க லெட்டருக்கு தான் போட்டோம். ஜெயராம் தான் வருவார், வாட்டு கொண்டு வருவேன். சொல்லிருவீங்களா? நலத்திட்ட உதவிகளுக்கு வருதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் வேணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம சம்பாரிச்சா 10 ரூபா சம்பாரிச்சா கஞ்சி விடுவோம். யாரு ஓட்டு போடணும், அடுத்து யாருக்கு போடுவோம் நினைக்கிறீங்க? அது அப்புறம் பார்ப்போம். பெண்களோட பாதுகாப்புல எப்படிங்க இருக்குது? பெண்களோட பாதுகாப்புக்கு வந்து அரசாங்கம் பண்றதுல நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைச்சு போகும்போது நல்லா இதாக தான் இருக்குது. லாஸ்ட்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஸ்டாலினுக்கு தான் போட்டேன். இந்த டைம் யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? இந்த டைம் விஜய்க்கு போலான்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறீங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிவி கேக்குறேன். டிவி. ஏங்க டிவி கேக் போடுறீங்க? விஜய்னா பிடிக்கும். விஜய் போடுறீங்களா? சரி, அவர் விஜய் வந்து ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சு முதல்வர் அவருக்கு வந்து என்ன செய்யணும், மக்களுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இவங்க செய்யாததான் அவங்க செஞ்சு கொடுக்கணும். செய்யாத முதல் டாஸ்மார்க் ஒழிக்கணுங்க. நீங்க விஜயோட ரசிகங்க கூட ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட நினைக்கிறீங்க விஜய்க்கு? அதாங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அவங்களுக்கு இப்ப வந்த தலைமுறைக்கு எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். கடந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? யாருங்க? நீங்க? நான் வந்து எப்பவுமே ஏடிஎம்க்கு தான் போடுவேன். இப்போ வர தொகுதிகள் எப்பவுமே ஏடிஎம் தான். வெற்றி தோல்வி சகஜம்ங்க, ஆனா நாம வந்து ஒரே அணிதாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்புங்கிறது வந்து பெருசா இல்லைங்க. ஏன்னா டாஸ்மார்க் தான் மெயின் பிரச்சனைங்க. அது இல்லைனால பெண்கள் வந்து கொஞ்சம் இருப்பாங்க. ஏன் டாஸ்மாக் என்னென்ன பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க? பிரச்சனைன்னா எங்க பார்த்தாலும் அவங்க தண்ணியை போட்டுட்டு எல்லா பக்கமும் பிரச்சனை பண்றாங்க. ஒரு பேங்க் போனாலும் கூட பேங்க்லயும் கூட அங்க குடிச்சிட்டு அங்க படுத்துருக்குறாங்க. அங்க போனா அங்க கலாட்டா பண்றாங்க. இப்ப வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தை வரைக்கும் பெரும்பாலும் தண்ணி அடிக்கிறாங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணம் அதுதாங்க. இந்த விஜய் வேற இப்ப புதுசா வந்திருக்காரு கட்சிக்கு. அவரு வந்து சின்ன பையன் இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். லாஸ்டா ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்களா கடந்த முறை? ரெட்டலைக்கு தான் போட்டோம். அடுத்த வர ரெட்டலைக்கு தான் போடுவோம். அதெல்லாம் எந்த மாற்றம் இருக்காது. பாதுகாப்புல எப்படி இருக்குது இந்த ஏரியா? பாதுகாப்பு மாட்டி விடுறீங்க பாத்தீங்களா? இல்ல எப்படி ஓரளவுக்கு. உங்க அடிப்படை பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டாங்களா இங்க? அது ஓரளவுக்கு தான் போயிட்டு. உங்க ஏரியா எம்எல்ஏ பாத்துருக்கீங்களா? உங்க பிரச்சனையை பத்தி சொல்லிருக்கீங்களா? இந்த மாதிரி ஏரியா எம்எல்ஏ பாத்து அவரு வந்திருக்காரா? உங்களெல்லாம் பார்த்து? எனக்கு தெரியாதுங்க. நான் இப்பதான் கல்யாணமாய் வந்திருக்கிறேன், அதனால நான் பார்த்தது இல்லை. சரி, ஓகே. யாருக்கு ஓட்டு போறதா இருக்கீங்க? எங்களுக்கு இது வரைக்கும் எல்லாத்துக்கும் போட்டோம். எதுவும் நல்லது கெட்டது எதுவுமே செய்யல. யாருக்கு போட்டீங்க? ஸ்டாலின் போட்டாங்க. இப்போ யாருக்கு போட போறீங்க? இப்போ விஜய் போடுறோம்.
பெண்களுக்கெல்லாம் போதுமான பாதுகாப்பு உங்க ஏரியால அடிப்படை பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சிருக்காங்களா? இப்போ அதாங்க சார், இப்போ நான் என் ஏரியா வந்து மேட்டுப்பாளையம் சைடுங்க சார். இப்போ ஊட்டிக்கு புதுசாக ஒரு ரோடு போடுறதா ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் புதுசாக கொண்டு வராங்க சார். இந்த தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள்லாம் சரியாயிருக்குங்களா? எல்லாமே சரியாக தான் இருக்குங்க. எல்லாமே கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. செஞ்சாமல் யாருமே இல்லைங்க. இப்போ ஸ்டாலின் வந்ததுலேருந்து எந்த குறை கேட்டாலும் நல்லபடியாக தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. எல்லாமே நல்லா தான் செய்கிறாரு. வேல்மணி இருக்கும்போது தான் எங்களுக்கு சின்டாக்ஸு பைப் லைன் எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. எல்லாம் அவரெல்லாம் பண்ணினாருங்க. வேலுமணி எல்லாம் பண்ணினாங்க, அவங்களாம் பண்ணினாங்க. இப்போ இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டோம், அந்த 1000 ரூபா வருது. ஒன்றும் இந்த ஏரியாவுக்கு வம்சத்து நகரத்துக்கு எந்த செலவும் இல்லை. ஸ்டாலின் ஏதாச்சும் உதவி பண்ணியிருக்காங்களாமா? இல்லைங்க பண்ணல. இப்போ என்னென்ன மாதிரி புதிய திட்டங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க வர எலெக்ஷனுக்கு? இன்னும் நல்ல முறையாக எங்களுக்கு வந்து இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இன்னும் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடணும். தொழில் எங்களுக்கு வேணும். மெயினாக படித்த பசங்களுக்கு தொழில் நாங்கள் விரும்புகிறோம். பிள்ளைங்க படித்த பசங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அது மட்டும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னை சீக்கிரமாக எங்களுக்கு நிறைவேற்றி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லாஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இவரோட இருக்கிற யாருக்கு? உதவி இருக்கு. இப்போ வர தொகுதிக்கு யாருக்கு போடுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறீங்க, யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? இன்னும் முடிவு பண்ணல சார். எந்த ஆட்சி இருந்தாலும் ஓகே தான். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இலவசம் கொடுக்குறாங்க. அந்த இலவச நாளுமே எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து இன்னும் சேஃப் வரல. பெண்களுக்கா இருந்தாலும் சரி, ஆண்களா சரி, இன்னும் அது வரல. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுக்கறவங்க ஏன் பெண்களுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அது எப்பயும் போல தானங்க இருக்குது. புது பாதுகாப்புல கிடையாது. இப்போ ரொம்ப மோசமா தெரியுற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொலையை சொல்றாங்க, இது சொல்றாங்க. பாருங்க, அந்த சாந்திக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் கிட்ட, கேஜி காலேஜ்ல ஒரு பொண்ணை, காலேஜ் படிக்கிற பொண்ணை கொத்தி கொலை பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. எந்த கட்சியில் வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. யாரோ வரட்டும். இப்பதான் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு முதல் வந்து இந்த நிலவர புக்கு வந்துருச்சா, அதுக்கு எழுதி போட்டு வரவே இல்லை. எழுதி போட்டு நான் 15 வருஷம் ஆச்சு. தெரிஞ்சிருச்சுங்களா? அது வரல. இது மட்டும் நாங்க எழுதி கொடுத்தா மருமக அவங்க எல்லாம் எழுதி, அவங்களுக்கு யாருக்கும் வரல. நான் ஒருத்தருக்கு மட்டும் வருது. நீங்க கடந்த முறை வந்து ஓட்டு போட்டீங்களா இந்த தொகுதியில? போட்டுக்கிட்டே இருக்கிறதுங்க. கடந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இப்ப லாஸ்ட்ல டிஎம்கே போட்டேன். இப்போ யாருக்கு போடலான்னு இருக்கிறீங்க? அதே டிஎம்கே தான். ஏன் டிஎம்கே போடலான்னு இருக்கிறீங்க? நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்களா? எஸ். இதெல்லாம் யாருக்கு ஓட்டு போடலாம்? லைக் இப்போ தேர்தல் அறிக்கை அதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு ஓட் பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவேன். பெண்களுக்கான பாதுகாப்புல எப்படி? பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து அது என்னதான் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்ம செல்ஃபாக வந்து டிசிப்ளின்டாக இருந்தால் தான் வந்து இது பண்ண முடியும். கவர்மெண்ட் ஓரளவுக்கு தான் வந்து ஆக்ஷனும் எடுக்கும். அதை தாண்டி செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு. விஜய் போட்டா நல்லா செய்வார் நினைக்கிறீங்களா? தெரியல, இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரு எப்படின்னு. தெரியாம ஓட்டு போடுறீங்க? இது வரைக்கும் ஸ்டாலினுக்கும் தெரியாம தான் போட்டாங்க. அவரு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? உங்க தொகுதி எப்படிங்களா? எங்க தொகுதி தொகுதியில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டுச்சுங்களா? எங்க தொகுதியில 3/4% தைக்கலைங்க. நானே புடிச்ச வாரியத்துல தான் இருக்கேன். எனக்கு பட்டா கூட கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல இருக்க மனைவிக்கெல்லாம் உரிமை தொகை கிடைச்சுங்களா? உரிமை தொகை கிடைச்சது. உரிமை தொகை கிடைச்சது. அவங்க மத்திய சர்க்கார் பொருளாதார கொடுத்தா தானே இவங்க எதுவுமே செய்ய முடியும். மாநில சர்க்கார்னால எதுவும் பண்ண முடியாது. அதாவது அவங்க வந்து மத்திய சர்க்கார்கிட்ட எந்த நிதி கேட்டாலும் இல்லைன்ட்டாங்க. அதனால இவங்க எதுவுமே பண்ண முடியாது. வந்தப்ப இது பண்ணுனாங்க, திட்டத்தை அமல்படுத்தினாங்க. ஆளுநரும் கையெழுத்து போடல. அவங்க கையெழுத்து போட்டா தானே எதுவுமே மசோதா நிறைவேறுங்க. ஆளுநர் மசோதா நிறைவேற்ற முடியாது. இவங்க சபாநாயகரானால முடியாதுங்களா? அதனால அவங்க தொங்குழுந்துடுச்சு. சட்டசபை தொங்குழுந்துடுச்சு. அவங்கனால பண்ண முடியாம, எந்த காரியம் பண்ண முடியாம தொங்குழுந்துடுச்சு. இப்ப விஜய் வந்திருக்காரு, அது இனிமேல் தானே தெரியும். நம்ம இப்ப சொல்ல முடியாதுல்ல. இனிமேல் தான் வந்திருக்காரு, அந்த அதான் தெரியும் எப்படி நிலவரம். லாஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அது ஓட்டு போடலாம் சொல்லக்கூடாது. இப்ப யாருக்கு போடலான்னு இருக்கிறீங்க? அது இப்போதைக்கு சொல்லக்கூடாது. ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? அது இருக்குது சொன்னோம்னா எல்லாமே தெரிஞ்சவங்க நமக்கு.
எல்லா கட்சிக்காரும் ரொம்ப பழகின நண்பர்கள் எல்லாம் நம்ம அதை சொல்லிக்கல சங்கடம் வந்துடக்கூடாது இல்லையா? இப்ப இந்த பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குமா இந்த இடத்துல? இங்கத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே எப்படின்னு தெரியாது. எம்எல்ஏ தொகுதிக்கு வராருங்களா? எம்எல்ஏ தொகுதிக்கு வர்றாரு. அவர் பண்டில் ரேஷன் கடை இதையெல்லாம் கட்டி அவர் பண்ணி தர்றாரு. ரேஷன் கடையை இதெல்லாம் போட்டு கட்டி தந்துடுறாரு. அவர் நிதிக்கு வர்றது 1,50,00,000. அவர் நிதியிலிருந்து அவர் கட்டி தந்துடுறாரு. அவர் நல்ல பேர் வாங்கிக்கிறார். ஆனா இவங்களை வந்து மாநகராட்சியில எந்த ரோடு டிச்சு இது செய்ய முடியல. மாநகராட்சி வரி போட்டிருக்கிறாங்க, வரி கட்டிக்கிறாங்க. எந்த இதையும் செஞ்சு கொடுத்தா தான் மக்களுக்கு நல்ல பேர் வாங்க முடியும். போட்டுட்டு தான் லாஸ்டா யார் போட்டு போட்டீங்க? என்னங்க லாஸ்டா யார் போட்டு? லாஸ்ட் டைம் இது கூட போட்டோம். உதயசூரன். இப்போ யார் போலாம்னு இருக்கீங்க? இப்போ பார்க்கலாம், ஏதாவது வருதுன்னு பார்ப்போம். ஏதாவது வருதுன்னு பார்த்துட்டு உங்க ஏரியா இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் எதுவுமே சொல்லலை. இல்லை, நாங்கள் அதை பார்த்து தான் இந்த ஏரியா தொகுதி எம்எல்ஏ எல்லாம் வராங்களா? வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேசுறாங்களா? மக்கள் குறை எல்லாம் கேட்கறாங்களா? எங்கெங்க எம்எல்ஏ ஜெயிச்சதோட சரி, அப்புறம் யாரும் வராங்க? எம்எல்ஏ வர்றதும் இல்லை, ஒன்றும் இல்லை, பார்க்கறதில்ல. ஜனத்துங்கள பூரா டிச்சு பூரா நிறைஞ்சு கிடக்குது. ரோடு குண்டும் குழியுமா கிடக்குது. மக்களுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணும் இல்லைங்க. ஏன்னா நம்மளை கேட்குறாங்கல்ல, இது எப்படிங்க இதெல்லாம் இப்படியே கிடக்குது, இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? செய்வாங்கம்மான்னு நம்ம சொல்கிறோம். வந்து செஞ்சால் தானுங்க. கண்டிப்பாக வேணும். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வராங்க, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த பகுதி மக்களுக்கெல்லாம்? பகுதி மக்களுக்கு வந்து அதுதான் நான் ஒரே வார்த்தை சொல்ற பாருங்களேன், பெண்களுக்கு வந்து முன்னுரிமை வேணும். அதே மாதிரி சுய தொழிலுங்கிறது ஒரு நல்ல தொழில் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெண்கள் வந்து நல்லா அவங்க இதை காப்பாற்றுவாங்க. கடந்த முறை யாருக்கும் ஓட்டு? டிஎம்கே. இப்போ யாருக்கு போட போறீங்க? இப்போ யாருக்குன்னு போடலான்னு சொல்லலாம். யாரு சொல்லுங்க, எது பிடிக்குது, எந்த கட்சி பிடிச்சிருக்கு? நிறைய கட்சி, புதிய கட்சிகள்லாம் வந்திருக்குல்ல, யாருக்கு போடலாம்? இப்போ வந்துட்டு இருக்கிற டிஎம்கேக்கே போடலாம். டிஎம்கே போடலாம். ஏன் போடலாம் இருக்கீங்க? ஏன்னா அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் விஜய்க்கு போடலாம் இருக்கீங்க? இருந்தாலும் புது தலைவர்கள் வந்தா நல்லா இருக்கும் நடைமுறை அப்படிங்கறது ஒரு. சரிங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைகள் வேணும்? எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒயின் ஷாப் எல்லாம் இருக்கக்கூடாது. சரி. கஞ்சா போதை அந்த ஐட்டம் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பசங்க நல்லா இருக்கணும், அவங்களோட குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஒயின் ஷாப் அந்த மாதிரி வைக்கிறதானா இந்த மாதிரி ஜூஸ் ரோட்ல எங்காவது வச்சுட்டு வியாபாரம் பண்ணி நல்லா இருங்க. அடுத்தவங்களை கெடுக்காத அளவுக்கு வர ஆட்சி பாதுகாக்கணும். எது நல்லதும் செஞ்சது இல்ல. செஞ்சிருக்காங்க, சில பேருக்கு நல்லா செஞ்சிருக்காங்க, சில பேருக்கு நல்லா செய்யல. ஆனா எல்லா இடத்துலயும் கஞ்சா போதை ஒயின் ஷாப்பும் நிறைய இருக்கு. ஆனா நம்ம பசங்க கெடுறதுனால ஸ்கூலுக்கே போகாதனால அந்த 2-3 ஐட்டம் நிறுத்தினா பசங்க நல்லா இருப்பாங்க. விஜய் வந்தா நல்லா செய்வாருன்னு நம்பிக்கையா இருக்கும். ஏரியால இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் நல்லா தான் இருக்குங்க. பெண்களுக்கு நம்ம கொழுப்பு எந்திரிச்சு போனால் அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. நம்ம வந்து வேணும்னா எல்லாமே இருக்கு. ஆனால் அவங்க வந்து அவங்க தப்பு சொல்றது இல்லையல்ல. இப்போ நம்ம வந்து அவங்க வந்து எல்லா பாதுகாப்பையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த கட்சி போட்டே போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? திமுக ஏன் போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதில் மத்திய அரசு கொடுக்குற நிறைய திட்டங்கள் இருக்கு. அதை வந்து கொண்டு வரதுக்கு வந்து இவங்க யோசிக்கிறாங்க. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க தமிழகத்துல? தமிழகத்தை பத்தி நமக்கு தெரியாதுன்னா இந்த தொகுதியில எல்லாமே நீட்டா எல்லாமே கிடைச்சதுங்க. சொன்னது எல்லாமே செஞ்சுட்டாங்க. இங்க தொண்டாமுத்தூர் தொகுதியில சொன்ன வாக்குறுதிகள் இங்க எல்லாமே கிடைச்சதுங்கண்ணா. தொகுதியில பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இங்க ஒன்றும் பிரச்சனைகள் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்கண்ணா. சரிங்க. இப்போ அடுத்த டைம் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் என்ன செய்யணும்? உங்களுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறீங்க? மக்களோட விலைவாசிகள் தான் எல்லாத்துக்குமே ஜாஸ்தி, அதுதான் எல்லாத்துக்குமே கஷ்டமே. அதை மட்டும் கம்மி பண்ணாலும் எல்லாமே நல்லபடியா இருக்கலாம். இந்த கடந்த 5 வருஷமா ஆட்சி எப்படி இருந்துச்சுமா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குதுங்க. சரிங்கம்மா. இப்போ உங்க தொண்டாமுத்தூர் தொகுதியில பல பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா? தெரியாது, நம்ம அதிகமா வெளியே போறது இல்லைல்ல. ஆமா, அதனால அதை பத்தி நமக்கு சரியா தெரியாது. இந்த ஏரியா, உங்க ஏரியால என்னமா பிரச்சனைங்க? எங்க என்ன பிரச்சனைங்க? இப்போ அப்ரூவ்டு இல்லைங்க, பட்டாவு இல்லை, கரையும் பண்ணியிருக்கிறோம். அதுதான் பிரச்சனைங்க. பட்டா மாத்தி கொடுங்க. பட்டாவு வேணுங்க, வீடு கவர்மெண்ட் ஸ்கீம் வேணும், வீடுக்கு தேவை கட்டி தரணுங்க. அதுதான் சாமி பிரச்சனைங்க. கரண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்துருச்சுங்க. நீங்க லாஸ்ட் டைம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? நாங்களா இப்போ ஜெயிச்சு கட்சிக்கு தான் போட்டோம். சூரியனுக்கு. யாருக்கு அடுத்தது போடுவீங்க?
அடுத்ததுக்கு யார் போடுவான்னு என்ன சாமி நான் இப்பவே என்ன செய்ய முடியும் வெடிஞ்சாதான் தெரியும் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்கிறது இல்லை. சொந்தமாக இடம் வாங்கிங்க கஷ்டப்பட்டு அந்த கடனை ஒன்றும் கட்ட முடியலைங்க. ஆனால் லைன் மட்டும்தான் எங்களுக்கு வந்துருக்குதுங்க. எந்த சலுகையும் இல்லைங்க. போனால் கஞ்சி இல்லைன்னு இல்லைங்க. சரி, அடுத்த ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைமா இருக்குது? தேவைங்கெல்லாம் பாருங்க வீட்டு லைன் இல்லை, ஒரு வீடு கட்டி கொடுக்கணுங்க, அப்ரூவ்டு வரணுங்க, எங்களுக்கு பட்டா வரணுங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு வீடு பண்ணி கொடுக்கணும். நாங்கள் ஓம் சக்தி நகரத்தில் இருக்கிறோங்க. நாங்கள் சொந்தமாக தான் இடம் வாங்கிக்கிறோங்க. கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறோங்க. ஆனால் அதுக்கு அப்ரூவ்டு ஆக மாட்டேங்குதுங்க. பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பைப் லைன் கேட்கறக்கு போனால் அப்ரூவ்டு இல்லையாங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? ஆறு கூட்ட போகிறதான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் படிப்பறிவு இல்லாதீங்க. நாங்கள் ஆறு கூட்ட போய் என்ன சொல்கிறதான்னு எங்களுக்கு தெரியலைங்க. ஆனால் அப்ரூவ்டு ஆகணும்னு தான் கேட்குறாங்க. ஆனால் அப்ரூவ்டு ஆகிறக்கு போய் எழுதி கொடுத்தா வர மாட்டேங்குதுங்க. கவுன்சிலர் எம்எல்ஏ கிட்ட போய் எல்லார்கிட்டும் சொல்லிக்கிறோங்க, எல்லாருக்கிட்டும் எழுதி கொடுத்துக்கிறோமுங்க. ஆனால் அது வர மாட்டேங்குதுங்க. 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்திருக்குதுங்கம்மா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருக்குதுங்களா? பென்ஷன் அந்த காசெல்லாம் கிடைக்குதா? மகளிர் உதவித்தொகை காசெல்லாம் கிடைக்குதா? கிடைக்கும். காசு கிடைக்குது. உதயசூரியனா ரெட்டை இலைங்களா? எதுக்கு இரட்டை இலைக்கு ரெட்டை இலை எதுக்கு போடலான்னு இருக்கிறீங்கம்மா? பார்க்கலாங்க, எப்படின்னு தெரியலங்க. லாஸ்டா யாருக்கு ஓட்டு போட்டீங்க? உதயசூரியனுக்கு தான் போட்டோமுங்க. உதயசூரியன். ஆமாங்க. இப்போ யாரு நல்லது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம் சாமி. என்னங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக போடுவோமுங்க. நாங்கள் மறக்கவல்ல மாட்டோமுங்க. என்னங்க, எங்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போடுவோமுங்க. அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறாங்க வர்றவங்கலாம். ஆனால் அவனவன் ஜெயிச்சா அதோட முடிஞ்சதுங்க. எந்த உதவியும் இல்லை. யாரோ நம்மளை போல எப்படி வர்றவங்க ரொம்ப பரிதாபமாக இருக்கிறவங்க ஏதோ அவங்க ஒரு அன்னதானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது அரசாங்கமும் மற்றதோ எதுவும் வந்து இந்த இதுவரையில் எதுவுமே செஞ்சது கிடையாது. இங்கே வந்து அங்கே போங்கிறாங்க, அங்கே போகிறோம், அங்கே போங்கிறாங்க, இப்படியே தான் மாற்றி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே இல்லை. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இன்னுமே புரியலைங்க. எல்லாம் பாடுபடுற கஷ்டப்படுற கஞ்சி குடிக்கிறேன் என்ன மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான ஒரு கரண்ட் வசதி வீட்டுக்கு ஏதாச்சும் தேவையானதெல்லாம் செஞ்சுருக்காங்களா? இப்போ ஒரு ஒன்றுமே நடக்கலைங்க. இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படிங்க இருந்துச்சு? பரவாயில்ல. இந்த தடவை பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சிறப்பாக போச்சு பொங்கல். இருந்தாலும் எங்கள் அத்தியாவசிய தேவைகள்ங்கிறது ஒரு குடியிருப்பு ஒன்று ஆயிடுது இல்லைங்களா? காற்று, நீர், உணவு ஏதோ கிடைச்சிருது அரசாங்கம் கொடுக்கறது. இருப்பிடம் ஒன்று இல்லைங்களா? எங்கள் வீடெல்லாம் பாருங்க, தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஏரியா எம்எல்ஏ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. என்ன பண்ண எப்படி போடுவீங்களா? எப்படியோ வச்சு உட்காந்து இருக்கிறேன். சாயங்காலம் வேலை விட்டு யாரும் வந்து இன்னும் 2 வாங்கிப்பாங்க. அதுதான் விஜயலட்சுமி உங்களுக்கு இந்த உரிமை தொகை எல்லாம் கிடைக்குதுங்களா? இல்லைங்க, ஒண்ணுமே வர்றது இல்லைங்க. ஏங்கம்மா? எனக்கு கொடுக்கறது இல்ல சாமி. ஒருத்தர் நாங்க அதிகாரிகிட்ட எல்லாம் பார்த்தோம்ங்க, மனு எல்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம். ஒண்ணுமே வரலீங்க. என்ன சொல்றாங்க? அது இந்த ஒரு 1000 ரூபாய் எனக்கு எங்க வீட்டுக்காரர் காசு வர்றதுனால இது வராதுங்கிறாங்க. ஸ்டாலினோட ஆட்சி எல்லாம் நல்லா இருக்குதுங்களா? அது எனக்கு சொல்ல தெரியல சாமி. இந்த ஸ்டாலின் கொடுக்க உதவி தொகை எல்லாம் கிடைக்குதுங்களா? 1000 ரூபாய் வருதுங்க. அரிசி பருப்பெல்லாம் கிடைக்கும். கிடைக்குதுங்க. இந்த ஒரு வருஷ காலத்துல கிடைக்குதுங்க 1000 ரூபாய். 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில எப்படி இருக்குமா? பரவாயில்லைங்க, நல்லா தானுங்க இருக்கு. உங்களோட அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டான்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலது பண்ணலைங்க, அப்ப ஒரு சிலதுகள்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணாத சம்பந்தமா போய் அந்த எம்எல்ஏ கிட்ட சொன்னீங்களா? சொன்னோம், குறை தீர்க்கிற இதுல சொன்னோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க, அவங்க ஸ்டெப் எடுக்கலைங்க. நாங்க அன்னாடி வியாபாரம், நடைபாதை வியாபாரிங்க. எங்க ஏரியாவுக்கு எம்எல்ஏ யாரு, கவுன்சிலர் யாரு என்னன்றதே தெரியாது. டிச்சில இருந்து எல்லாமே நாரிதாவே கிடக்குது. நாங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம், யாரும் இது பண்ணது கிடையாது. இப்ப இந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்குங்க? ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைங்க. யூஸ் இருக்கிற மாதிரி இருந்தா தானே சொல்ல முடியுங்க. எல்லாமே விலைவாசி எல்லாமே ஏறிதான் இருக்குது. இப்ப நீங்க லாஸ்டா ஓட்டு போட்டீங்களா? கண்டிப்பா ஓட்டேன். போட்டீங்க. இப்ப யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? நான் வந்து பிஜேபி தான் போடுவேன். பிஜேபி தான் செய்யறாங்க. இங்க ஒண்ணுமே செய்யறது இல்லை, வேலையே செய்யறது இல்ல. ஆமாங்க. ஒன் டைம் யாருக்கு நான் ஓட்டு போட்டேன்? டிஎம்கே போட்டேங்க. இந்த தடவை யாருக்கு போடலான்னு? டிவிகே. எனக்கு பிடிக்கல, அதனால நான் இப்ப டிவிகே வர்றேன். லாஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் திமுகவுக்கு தான் போறேன். இந்த டைம் திமுகவுக்கு தான். ஏன் எதுக்காக? நான் நம்மளுக்கு ஓட்டு உரிமை வந்ததுல இருந்தே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கோம். எதுக்கும் மாற மாட்டாங்க.
கடந்த யாருக்குமே ஓட்டு போட்டீங்க? கடந்த முறை நாங்கள் டிஎம்கேக்கு தான் போட்டோங்க, சூரியன் தான் போட்டோங்க. இந்த முறைங்க இந்த முறையும் சூரியன் தான் போடுவோங்க. எந்த கட்சிக்கு போடவே கூடாதுன்றீங்க? போடவே கூடாதுங்கிறது நான் ஏடிஎம்கேக்கு போட மாட்டேங்க. உங்களுக்கு அடிப்படை தேவை இந்த ஏரியா பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுத்துருக்காங்களா? சரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வர எலெக்ஷன்ல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கிறீங்க? இந்த கட்சிக்கு ஏதாவது ஓட்டு போடணும் எனக்கு விருப்பம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 முறை இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஆமாம் ஆமாங்க. ஏடிஎம்கே எஸ்பி அவர் வந்து நேர்ல எளிமையா பார்க்க முடியுதா? உங்களோட சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தராதா? எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் பார்க்குறீங்கன்னா அவர் அமைச்சராக இருக்கிற போது சில காரியங்கள் இந்த பகுதியில் செஞ்சுருக்காரு. ஆனால் அது என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடாத பணிகள் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நீர்வழி போக்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க. நீர்வழி போக்குன்னு பள்ளம், அந்த தண்ணி பார்த்தா அந்த பள்ளத்தையே அடைச்சி போய் ரோடு போட்டு விட்டாங்க. இப்போ அந்த தண்ணி எங்கே போகும்? அந்த மாதிரி இதான் ஒரு திட்டமிடாத பணிகள் தான் செஞ்சுருக்காங்க தவிர திட்டமிட்டு ஒரு அடிப்படை வசதிகள் செஞ்சு அல்லது ஒரு நீண்ட காலமாக பயன்படக்கூடிய வகையில் அந்த மாதிரி அவர்கள் செஞ்சதா எனக்கு அது தெரியலை. உங்களுக்கு பெண்களுக்கு தேவையான சலுகைகள் நிறைய வந்திருக்குங்க. நாங்களே 2 சலுகை அனுபவிக்கிறோம். அதுபோக இன்னும் பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி எங்கள் வீட்லேயும் சாப்பிட்றாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஆட்சி, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது யாருக்கும் ஓட்டு போட்டீங்க? கடந்த முறை ஏடிஎம்கே போட்டேன். இந்த முறை யாருக்கு? இந்த முறை டிஎம்கேக்கு தான் போடணும்னு ஸ்ட்ராங்காக இருக்கு.